இந்த வீடியோவில் நம்ம கேடோட 10வது வீடியோ. இது பார்த்திங்கன்னா 10வது வீடியோ. முன்னாடி வீடியோலாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம கேடை ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ட்ராயிங் வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். ஓப்பன் பண்ணோன்னே ஸ்டார்ட் ட்ராயிங்கு, இல்லை ஏற்கனவே பழசு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தால் ஓப்பனில் போய் எடுத்துங்க. ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ எடுத்தோடனே 3 விஷயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம்? யூனிட் யூஎன் கொடுத்து என்டர் கொடுக்கணும். யூஎன் கொடுத்து என்டர் கொடுத்தோன்னே யூனிட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்து லிமிட் செட் பண்ணணுமா? LIM என்ட்ரு 0,0 என்ட்ரு 420, 297. ஓகேங்களா? என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ அடுத்தது Z என்ட்ரு, A என்ட்ரு. ஓகே, முடிஞ்சிடுச்சு வேலை. இப்போ நம்ம ட்ரா டூல் எல்லாமே முடித்தாச்சு. இப்போ இதில் வந்து மூவ் கமெண்ட் வந்து முடிச்சிருப்போம், காப்பி வந்து முடிச்சிருப்போம், மிரர் வந்து முடிச்சிருப்போம், ஃபில்லட்டு, சாம்பரு, பிளண்டு கர்வ் இது எல்லாமே முடித்தாச்சு. எரேஸ் வந்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன முடிக்கலன்னா ட்ரிம்மு வந்து முடித்தாச்சு. எக்ஸ்டாண்ட் கமெண்ட் வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான், அதை பார்த்துடலாம். ரொட்டேட் வந்து பார்த்துடலாம் இந்த வீடியோவில், சிம்பிள், அதை டக்குன்னு முடிஞ்சிடும். அடுத்தது ஆஃப் செட் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆஃப் செட்டு பார்த்துடலாம். இது 3 போதும். ஆஃப் செட்டு, ரொட்டேட்டு, எக்ஸ்டாண்ட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் செட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஆஃப் செட்டாக ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, இப்போ ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுங்களேன். லைனுக்கு எல் கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். லைன் வந்து இப்போ ட்ரா பண்ணிட்டேன். ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு F8 வந்து ஆன் பண்ணிங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆர்த்தோ F8 வந்து ஆன் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ எஸ்கேப் கொடுத்துட்றேன். அந்த கமாண்ட்லேருந்து லீவ் ஆகிட்டேன். இப்போ இதே டிஸ்டன்ஸ், இதே லென்த்தில் எனக்கு மேலே ஒரு லைன் வரணும் அப்படின்னா ஒரு 5 mm, ஒரு 5 mm தள்ளி மேலே ஒரு லைனு அப்படி வரணும்னா இதே லென்த்தில் நம்ம இந்த ஆஃப் செட் டிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் செட் இருக்குது பார்த்தீங்களா? ஆஃப் செட்டுக்கு OFF கொடுத்தீங்கன்னா ஆஃப் செட்டு கமாண்ட் வந்து OFF கொடுத்திங்கன்னா ஆஃப் செட் கமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ ஆஃப் செட் டிஸ்டன்ஸ் வந்து கேட்குது. எவ்வளோ இது? ஒரு 10 கொடுக்குறேன். 10 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். செலக்ட் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டை நான் வந்து ஆஃப் செட் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், மேலே 10 mmக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்துடும், ஒரு லைன், அதே லைன் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ கீழே திரும்பி வரணும்னா கீழே, இப்போ இந்த லைனை திரும்பி பண்ணால் அப்படி. ஓகேங்களா? இதேமாதிரி நம்ம ஆஃப் செட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு விண்டோ, சிவிலெலாம் பார்த்திங்கன்னா விண்டோ அப்படி மேக் பண்ணோம் அப்படின்னா சும்மா அப்படியே போட்டு இப்போ இதேமாரி விண்டோ மேக் பண்ணோம் அப்படின்னா திரும்பி ஆஃப் செட் கொடுத்துட்டு செலக்ட் த ஆப்ஜெக்ட், ஆஃப் செட் டிஸ்டன்ஸ் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லிட்டு உள்ளே. ஓகேங்களா? இதேமாதிரி விண்டோ அதேமாரி தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆஃப் செட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஆஃப் செட் கமாண்ட் இதுதான். ஓகேங்களா? ரொட்டேட்னால் ஒன்றும் இல்லை, நம்ம போட்டிருக்க ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் பண்ணுறது தான் ரொட்டேட். ஓகேங்களா? 360 டிகிரியில் எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொட்டேட் கமாண்ட் வந்து RO, ரொட்டேட் கமாண்ட் RO கொடுத்து என்டர் கொடுத்தாங்க. ரொட்டேட் கமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். செலக்ட் த ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட். எந்த பாயிண்ட்டை பிடிச்சி நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. இந்த பாயிண்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 90 டிகிரியா. இப்போ ஆர்த்தோ ஆனில் இருக்கிறதுனால ஒன்று 90 இப்படி தான் ஆன் பண்ண முடியும். F8 அழுத்தினா நம்ம தேவையான இதில் வந்து இந்த பார்த்திங்களா தெரியுதா, தேவையான ஆங்கிளில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 45 டிகிரியில் எனக்கு இது ஆகணும் அப்படின்னா 45 ஆங்கிள் கொடுத்திங்கன்னா அதில் வந்து நம்ம இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்ம மேனுவலாக கூட அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொட்டேட்டை பண்ணிட்டா. ஓகேங்களா? மேனுவலாக கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், ரொட்டேட் கமாண்ட் அவ்வளோதான். இன்னொரு வாட்டி வேணாலும் இந்த ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? செலக்ட் பண்ணியாச்சு. என்டர் கொடுத்துக்கிறேன். ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட். இப்போ இதை கொடுத்துக்கிறேன். இப்போ ஆங்கிள் கேட்குது எவ்வளோ, இப்போ கீழே வேணுமா மேலே வேணுமா, இந்த பக்கமாக, இல்லை இப்படி 90 டிகிரியா,
இல்லை இந்த பக்கம் ஒரு 45 டிகிரியா, எப்படி எங்கள் மேனுவலாக கூட அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்களா. இதேமாரி நம்ம ரொட்டேட் பண்ணுறது தான் ரொட்டேட் கமெண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன், ரொட்டேட் முடித்தாச்சு. எக்ஸ்டெண்ட், இந்த ட்ரிம்மில் கீழே இருக்கிறத இந்த எக்ஸ்டெண்டு, ஓகேங்களா. எக்ஸ்டெண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த போட்டுக்கிறேன், இங்கே பாருங்கள் லைன் எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே ஒரு லைன் போட்டிருக்கேன்னு வச்சுங்க, பாதியோட போட்டிருக்கேன், இப்படி வந்து போட்டிருக்கேன், ஒரு லைன் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை கீழே இறக்கி விடணும். கீழே இந்த லைனில் வந்து ஜாயின் பண்ணணும், இந்த லைனை வந்து இந்த லைனில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டெண்ட், அதுக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்றது அந்த லைனை. இஎக்ஸ் கொடுத்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் கமெண்ட்டு. இஎக்ஸ் கொடுத்துட்டு டபுள் என்டர் கொடுத்துருங்க. டபுள் என்டர் கொடுத்துட்டா ஈஸியாக என்டர் இது ஆகிரும், ஓகேங்களா. இப்போ இது பார்த்திங்களா எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த இது பாருங்கள், இப்போ இந்த இதில் கர்சர் வைக்கிறேன், இந்த லைனில் இங்கே பாருங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட் போய் எதுலேயும் ஜாயின் ஆகலை. ஏதாவது ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இங்கே வச்சோன்னே இங்கே பாருங்கள், இந்த லைன் கார்னரில் வச்சோன்னே இங்கே போய் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா. அதேமாதிரி ஏதாவது இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருந்தால் தான் அது போய் எக்ஸ்டெண்ட் ஜாயின் ஆகும். இப்போ இங்கே வச்சோன்னே போய் ஜாயின் ஆகிடுச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த லைன் இது. இப்போ இன்னும் இந்த லைன் பார்த்திங்கன்னா இங்கே வச்சோடனே அது மேலே ஜாயின் ஆகுது பாருங்கள். அதேமாரி எக்ஸ்டெண்டு பாயிண்ட் இருந்தால் அது போய் ஜாயின் ஆகும். இங்கே வச்சோன்னே இங்கே பாருங்கள் ஜாயின் ஆகுதா, அந்த கார்னரில் போய் ஜாயின் ஆகுது பாருங்கள். அதேமாதிரி தான், ஓகேங்களா. இதுதான் எக்ஸ்டெண்ட் கமெண்ட் வந்து யூஸ் ஆகும் டயக்ராமில், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.